Hello friends, welcome to Pebbles. நான் செய்ய போறது பொடலங்காய் ஃப்ரை. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதாவது இது கூட கடலை மாவு, கார்ன் ஃப்ளவர் ரெண்டையும் ஆட் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பொடலங்காய் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறது பார்க்கலாம். இது வந்து 100 grams பொடலங்காய். இதை வந்து நீட்ட வாக்குல நான் கட் பண்ணியிருக்கேன். 1 கப் கடலை மாவு, அதாவது இந்த பவுல் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப சின்ன பவுல் தான், அதாவது 50 grams அளவுக்கு இருக்கும். இது வந்து 1 கப் கடலை மாவு நான் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது காரம் கம்மியாக தான் இருக்கும். இது வந்து தனியாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு நான் ஆட் பண்ணிவிட்டேன். ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த புடலங்காய் எல்லாத்தையுமே இது கூட போட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதே மாதிரி குழந்தைங்க வந்து சாப்பிட்லன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். புடலங்காய் எல்லாமே நீர்ச்சத்து உள்ள காய். இதெல்லாமே குழந்தைங்க சாப்பிட்றதில்ல. இதை வந்து அப்படியே பொரிச்சிட்டு நீங்கள் லஞ்சுக்கு அப்படியே கொடுத்து விட்டுலாம். இது வந்து தண்ணி வந்து நிறைய ஊற்றாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி புடலங்காயிலேயே நம்ம உப்பு சேர்த்துறதுனால நிறையா வந்து தண்ணி விடும். அதனால் இது வந்து நம்ம வேணும்னா கையில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுவே பார்த்தீங்கன்னா எப்படி ஆயிடுச்சு பாருங்க. அதாவது தண்ணி நிறைய ஆயிடுச்சு. நான் ஒரு ஸ்பூன் அளவு கூட ஆட் பண்ணல. இதை வந்து நம்ம ஒரு 20 minutes கிட்ட ஊற வச்சுக்கலாம். உப்பு எல்லாமே நல்லா இறங்கணும். அப்போ தான் வந்து புடலங்காய் ஃப்ரை வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விடுறேன். 20 minutesக்கு அப்புறம் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிவிட்டு பொரிச்சிக்கலாம். 20 minutes ஆகிடுச்சு. இதுலேயே தண்ணி வந்து கொஞ்சம் விட ஆரம்பிச்சிருக்குது. அதாவது தண்ணி எல்லா இடத்துலையுமே ரிலீஸ் பண்ணோம். பொரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன், அதாவது ரொம்ப சின்ன ஸ்பூன் தான். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 2 பேத்துக்கு அளவாக தான் நான் செய்கிறேன். நீங்கள் தேவைன்னா குவான்டிட்டி வந்து ஜாஸ்தினா அந்த புடலங்கானோட அளவை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. கூட வேணும்னா நம்ம வெஜிடபிள்ஸ் கூட கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் விட்டுருக்கோம். இது நீர் காய்ங்கிறதுனால வாட்டர் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சிட்டோம். நல்லா எண்ணெய் கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அதாவது நல்லா ஹீட் இருக்கணும். நல்லா சூடாயிடுச்சு. இப்போது புடலங்காயை போட்டு எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கலாம். இது வந்து சீக்கிரமாக ஃப்ரை ஆயிரும். ரொம்ப நேரம் தேவையில்லை. நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுக்கலாம். இது தனித்தனியாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒன்றா இருந்தாலுமே டிஃப்ரென்ஸ் தெரியாது. அப்படியே சாப்பிட்லாம். ரச சாதம், தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஃப்ரை ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். சுவையான புடலங்காய் ஃப்ரை ரெடி. நான் புடலங்காய் ஃப்ரை எப்படி பண்ணாங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். There are two major parts of human neural system, CNS and PNS. Central nervous system and peripheral nervous system. Central nervous system comprises of two major parts, brain and spinal cord. Brain and spinal cord together they are going to make the central nervous system. They are going to control almost, not 100%, almost all the functions of the human body. Okay. And see the next question over here. Total number of bones in each limb of a man. Okay, as I told you in the introduction classes, from this chapter, okay, you can expect the direct questions like this. Okay,